சூர்யா சாரை நம்ம வந்து கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸ்ல நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். கமர்ஷியல் ஃபிலிமுக்குமே வந்து அவர் முன்னாடி ஒரு கோட்டா இருந்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அதாவது தானா சேர்ந்த கூட்டம்ல இருந்தே சூர்யா சார் வந்து நம்ம தியேட்டர்ல பார்த்து ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு என்ஜாய் பண்ண ஒரு கமர்ஷியல் படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியல. ஏன்னா ரெட்ரோ படம் வந்துச்சு, ஒரு கங்குவாங்கிற ஒரு டிசாஸ்டர் அப்புறமா வந்து நம்ம ரெட்ரோ வந்துச்சு. ரெட்ரோ பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யா சார் ஃபேன்ஸும் நார்மல் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரியான எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைந்த ஒரு திரைப்படமா வந்து இருந்துச்சு ரெட்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும். செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சுன்னா ஒரு வேற ஜோன்ல வந்து இந்த படம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருந்த எதையுமே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி பிளாங்கா விட்டு, இப்போ இதே கம்ப்ளைண்ட் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லயுமே இருந்துச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஜிகர்தண்டா 2 அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன அது வேற மாதிரி கதையை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் சுப்ராஜ் திரைப்படங்கள்ல வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்துட்டு தான் இருக்கு. அதே தான் வந்து ரெட்ரோக்குமே வந்து நடந்துச்சு. சூர்யா சார் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஜோனுக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ வந்து ஃபுல்ஃபில்டா ஒரு சூர்யா சார் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு தியேட்டர்ல இருந்து யாருமே வந்து வெளில வந்து ரொம்ப நாளாயிருச்சு அப்படிதான் வந்து சொல்லணும். என்னதான் அவர் வந்து சூரரை போற்று, ஜெய்பீம் இந்த மாதிரி தரமான உலக அளவிலான ஒரு தரமான ஒரு திரைப்படங்களை கொடுத்திருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.